இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருளும் ஆசீரும் உங்களை நிறைவாக வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறோம். ஆனால் காலமும் நேரமும் யாருக்காகவும் எப்போதும் காத்திருப்பதில்லை. காட்டாற்று வெள்ளம் போல கடந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஆண்டவரை தரிசிக்கும் நேரம் சில நொடிகள், ஆனால் அதற்கு சென்று வருகிற கால அளவு எவ்வளவு மணி நேரம்? தேர்வு எழுதுவது வெறும் 3 மணி நேரம், ஆனால் அதற்கு தயாரிக்கும் கால அளவு எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள்? திருமணத்திற்கு கூட முகூர்த்த நேரம் 1.5 மணி நேரம்தான், ஆனால் அதற்கு பணம் ஈட்ட உழைக்கும் காலம் எவ்வளவு? பிரசவம் கூட சில நொடிகளில் நிகழ்ந்து விடுகிறது, ஆனால் கருவை 9 மாதங்கள் சுமக்க வேண்டியுள்ளது. உணவை கூட 10-15 நிமிடங்களில் சாப்பிட்டு விடுகிறோம், ஆனால் சமையலுக்கான நேரம் எவ்வளவு? ஒரே நாளில் அறுவடை செய்து விடுகிறோம், ஆனால் பயிரை பாதுகாக்கும் காலம் எவ்வளவு? எத்தனை நாட்களில் எழுதிய புத்தகம் விரைவில் அச்சாகி விடுகிறது. எத்தனை மாதங்கள் எடுத்த படத்தை கூட 3 மணி நேரத்தில் பார்த்து விடுகிறோம். வாழ்க்கையில் நம்மிடமிருந்து பிரிக்க முடியாத செல்வம் இந்த கணம், இந்த வினாடி. எனவே எதிர்காலம் சிறக்க நம்மிடமுள்ள நிகழ்காலத்தை நிதர்சனமாக்குவோம். கடந்து போன காலத்தை எண்ணிக்கொண்டு இருக்கையில் காலடியில் நழுவிக் கொண்டிருந்தது நிகழ்காலம். கடந்த காலத்தை நாம் கைவிடவில்லை என்றால் நிகழ்காலம் நம்மை கைவிட்டுவிடும். எனவே நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாய் மன நிம்மதியுடன் வாழும் கலையை கற்றுக்கொள்வோம். அப்போதுதான் எதிர்காலம் நிச்சயம் நம்மை பிரகாசமாய் வரவேற்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். இறந்த காலமும் எதிர்காலமும் சந்தித்தால் நிகழ்காலம் நிம்மதி இல்லாமல் அங்கேயே நின்றுவிடும். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் ஒருவனை மட்டுமே எதிர்காலம் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கும். கடந்த காலத்தை நினைத்து கவலை கொள்வதாலும் எதிர்வரும் காலத்தை நினைத்து பயப்படுவதாலும் நம் வாழ்க்கையில் நிஜமான நிகழ்கால மகிழ்ச்சியை நாம் இழந்து விடுகிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகில் இன்றைய இந்த தருணம் மட்டுமே உண்மை. நமது வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் சக்தி நாம் செய்யும் செயல்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆகவே செய்யக்கூடிய செயல்களை நிகழ்காலத்தில் மட்டுமே செய்து மகிழ்வோடு வாழ நம்மை பயிற்றுவிப்போம். திறமையான இளைஞன் ஒருவன் இருந்தான். ஆனால் அவனைப் போல சோம்பேறி இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவனை திருத்த முயன்ற பெரியவர் ஒருவர் அவனிடம் அன்பாக பேசி அவனுடைய நட்பை பெற்றார். பின் அவனிடம், தம்பி, கடவுள் உனக்கு தினமும் 1 லட்சம் கொடுக்கிறார். அதை நீ அன்றே செலவழித்து விட வேண்டும். அடுத்த நாளைக்கு எடுத்து வைக்க முடியாது. அப்படியென்றால் அதை எப்படி செலவு செய்வாய் என்று கேட்டார். உடனே அந்த இளைஞன், பல வகைகளில் ஆடம்பரமாக மகிழ்ச்சியாய் செலவு செய்வேன் என்றான். பெரியவர், அதுபோல கடவுள் தினமும் பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் சமமாக இலவசமாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை கொடுக்கிறார். அதை வீணாக்காமல் முறைப்படுத்தி செலவு செய்வதில்தான் நமது முன்னேற்றம் இருக்கிறது. எனவே சோம்பேறியாய் இல்லாமல் காலத்தை முறையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறு என்று கூறினார். அந்த இளைஞனும் பெரியவரின் சொல் கேட்டு நடந்து வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதையும் முறையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி கண்டான். நாமும் கடவுள் நமக்கு கொடுத்துள்ள ஒவ்வொரு நொடியையும் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்போம். மண்ணில் விழுந்துவிட்ட மழைத்துளிகளை மீண்டும் பெற முடியாது. அதனால் ஒவ்வொரு நாளையும் நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நமது நேரத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் உங்கள் நலனில் மட்டும் அக்கறை கொண்டு வாழ்ந்தீர்களா? நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றிலல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள முதியோரை மதித்து நடந்தீர்களா? முதியோரிடம் கடுமையாயிராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி.
இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மண்ணுலகோரின் மீட்பராம் இயேசுவே, தன்னொளி வீசும் தந்தையின் மொழியே, கண்ணுக்கு எட்டா ஒளியின் மொழியே, அன்னும் அடியார்க்கு அருளும் மரணே. எல்லையில்லா வல்லமையுள்ளவா, உடலே நல்ல தொழிலால் களைப்பையாற்றுக. ரத்தம் நீட்ட மக்கள் தீய வழிக்கு திரும்பி விடாமல் ஆயர் நீரை அன்புடன் காத்த தீயவன் அரசை தொலைத்தளித்தீரே. வியத்து களைத்த எமக்கு நீரே, தயவாய் துயிலுற நேரம் தந்தே. தளர்ந்த உடலிடம் பெறவே உறங்கினோம், உலகோ மயக்கம் தவித்துமை உணர்க.
உடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என் உடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவா என்னை காத்தருள்வி, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோ, அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். வேற்று தெய்வங்களை தொழுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் மக்களிக்கிறது. என் உடலும் உம் பாதுகாப்பில் இளைப்பாரும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர். உம் அன்பன் நான் படுகொலியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா என்னுடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என் உடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 20 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 117, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 52 முதல் 59 முடிய.
அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது முன்னோர் உண்ட உணவு போன்றது அன்று. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர் என்று கூறினார். இயேசு கப்பர்நாகுமிலுள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆண்டவரை நம்பி அவரில் பற்றுறுதி கொண்டு வாழவும் அவரின் விழுமியங்களை வாழ்வாக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும்
கர்த்தரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் 24. புனித சிக்மரிங்கன் பிதேலிஸ். ஜெர்மனி நாட்டிலுள்ள சிக்மரிங்கனில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1577 ஆண்டு பிறந்தார் பிதேலிஸ். சட்டத்துறையில் முனைவர் பட்டம் பெற்ற பிதேலிஸ் சுவிட்சர்லாந்து நாட்டிலுள்ள கில்மார் பகுதியில் வழக்கறிஞராக பணியாற்றி ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்தார். ஏழைகளின் வழக்கறிஞர் என்ற பெயர் பெற்ற பிதேலிஸ் ஆண்டவர் மீது கொண்ட அன்பினால் கப்புச்சின் சபையினில் சேர்ந்து குருத்துவ பயிற்சி பெற்று குருவானார். கிபி 1612 ஆண்டு அக்டோபர் 4 நாள் தன் முதல் திருப்பலியினை நிறைவேற்றிய அருட்தந்தை பிதேலிஸ் மறையுரையாற்றவும் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கவும் முழுநேர பணியாளராக நியமனம் செய்யப்பட்டார். மறையுரையினில் சிறந்து விளங்கிய அருட்தந்தை பிதேலிஸ் தன் ஆழமான மறையுரையினால் பிரிந்து போன சகோதரர்களை தாய் திருச்சபைக்கு திரும்பச் செய்தார். கிபி 1622 ஆண்டு ஏப்ரல் 24 நாள் திருப்பலி நிறைவேற்றிய பிறகு தான் இறக்க இருப்பதினை காட்சியாக கண்ட பிதேலிஸ் தனது இறப்பினை முன்னறிவித்தார். பல எதிர்ப்புகளுக்கிடையே ஆண்டவரின் நற்செய்தியினை மக்களுக்கு அறிவித்து துணிவோடு இறைப்பணிகளை செய்த அருட்தந்தை பிதேலிஸ் கிபி 1622 ஆண்டு ஏப்ரல் 24 நாள் தான் காட்சி கண்ட அதே நாளில் கொலை செய்யப்பட்டு மறைசாட்சியாக உயிரிழந்தார். கப்புச்சின் சபையின் முதல் மறைசாட்சியான அருட்தந்தை பிதேலிசினை திருத்தந்தை 14 ஆசீர்வாதப்பர் கிபி 1746 ஆண்டு புனிதராக உயர்த்தி வழக்கறிஞர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித பிதேலிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வழக்கறிஞர்கள் நீதியோடும் நேர்மையோடும் வழக்குகளை வாதாடுவதற்கு வரம் தரும்படியாக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் சந்திக்கும் நபர்களிடத்தில் அன்பை பகிர்ந்து கொள்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த அற்புதமான நாளை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த நாளை கடவுள் நமக்கு புதுமையாக கொடுத்திருக்கிறார். பலவிதமான ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றியிருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டுமே. கடவுளை நாம் போற்றி புகழ்வோமா? அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த நேரத்தில் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நேரத்தில் சிறப்பாக நம் குடும்பங்களுக்கு ஆட்சேபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, திருக்குடும்பமாய் நீர் வாழ்ந்தீரே, மூவொரு கடவுளாகிய நீர் ஒரே குடும்பமாய் நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீரே ஐயா. ஆம் ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும்
உமது பிரசன்னமாய் இருக்கிறது. இந்த குடும்பங்கள் அத்தனையும் உமது அன்பை வெளிப்படுத்துவதற்காக நீரே எங்களுக்கு கொடுத்த கொடையாய் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பமும் தியாகத்தின் மறு உருவாக இருக்க வேண்டும் என்று நீரே ஆசைப்பட்டு ஆம் இயேசுவே, எங்களது குடும்பங்களிலே பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, இதோ இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை விட்டு கொடுத்து தியாகம் செய்து அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அற்புதமான ஆசீர்வாதங்களை நீர் எங்களது குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த நேரத்திலே நீர் அபரிவிதமாய் ஆசீர்வாதங்களை அள்ளித்தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, குடும்பங்கள் அத்தனைகளுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நீங்கள் பரிந்து பேசும்படியாக உம்மை கெஞ்சி கேட்கிறோம். அம்மா, இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரி